ஆண்களுக்கு தேவையான சில பல காட்சிகளும் சேர்ந்திருந்தது. ஃபயர் வந்து தொட்டா பற்றி கொள்ள அதான் காசின்ற கேரக்டர் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த தம்பி நல்லா வாழ்ந்துருக்காங்க. 18+ தான். சின்ன பசங்க பார்க்கலாம். 18+ படம் தான் இது. ஆனால் வந்துட்டு பார்க்கலாம், சின்ன பசங்களும் பார்க்கலாம். 18+ படம் தான் இது. ஆனால் வந்துட்டு பார்க்கலாம், சின்ன பசங்களும் பார்க்கலாம். அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க என்ன நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. அவ்வளோதான். மியூசிக்கும் ஓகே தான் இருந்துச்சு, பக்காவாக இருந்துச்சு. கடைசி பிஜிஎம் சூப்பராக இருந்துச்சு, சொல்லவே வேணாம். கடைசி பிஜிஎம் நல்லா தான் பார்க்கலாம். ஃபயர் டைட்டிலுக்கும் மூவிக்கு சம்மந்தம் இருக்கு. டைட்டிலுக்கும் மூவிக்கு சம்மந்தம் இல்லை, ஆனால் வந்து எடுக்கணும்னு எடுத்திருக்காங்க. வேற நல்லா பிக் பாஸ் ஃபேமஸ் நடிச்சிருக்காங்க. பிக் பாஸ் மட்டும் இல்லை, சீரியல் ஆக்ட்ரஸ் வந்து எல்லாருமே நடிச்சிருக்காங்க. ஃபுல்லாக அந்த சினி டெலிவிஷன் தான் நடிச்சிருக்காங்க. மற்றபடி வந்து பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் இல்லை, ஆனால் நல்லா இருக்குது, டீசெண்டாக இருக்குது படம். ஆனால் கேக் கண்டென்ட் மட்டும் இல்லாமல் இருந்தால் நல்லா இருந்துருக்கும். 18+ தான். சின்ன பசங்க பார்க்கலாம். சின்ன பசங்க பார்க்கலாம். ஓகே, ஒரு மியூசிக்லாம் நல்லா இருக்காங்க. மியூசிக் நல்லா இருக்கு. டிகே நல்லா பண்ணியிருக்காரு. டிகே தான் நல்லா பண்ணியிருக்காரு. புது படம் மியூசிக் நல்லா பண்ணியிருக்காரு. ஜேகே டேரக்டரும் நல்லா கதை இருந்தது. லாஸ்ட்டில் ட்விஸ்ட் இன்னும் நல்லா இருந்தது. மெசேஜ் இருக்கிற கேர்ள்ஸ்லாம் வந்து இப்போ இருக்க இன்ஸ்டாகிராம்லையோ இல்லை வந்து யாரும் நல்ல மாதிரி இருக்காங்களோ அவங்களை நம்ப வேணாம், அவள் சீசன் நம்ப வேணாம், சேஃப்டியாக இருக்கணும்னு ரேட்டிங்கு 7 தரலாம். படம் உண்மையாகவே ஃபயராக இருக்குது, நல்லா இருக்குது. நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு தேவையான படம். ஏன்னா இது வந்து 18+ கிடையாது. பெண்கள் வந்து எல்லாருமே வரணும். சின்ன குழந்தையாக இருந்தாலும் வந்து பார்க்கணும், ஏமாந்து போகக்கூடாது. பெண்கள் நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க. இந்த காலத்துக்கு தேவையான படம். சரி, ஓகே ப்ரோ. ஆக்சுவலாக பெண்கள் தான் நாங்கள் சுயமாக இது பண்ணிப்போம், எங்களுக்கு யாரும் அட்வைஸ்லாம் பண்ண தேவைன்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இது அவங்களுக்கு எங்களுக்கு எல்லாமே தெரியும். நாங்கள் படுக்கிறதோ குளிக்கிறதோ துணித்து போடுறது எங்களோட விருப்பம். அதை யாரும் எங்களுக்கு சொல்ல தேவையில்லை, எங்களுக்கு பிடிச்ச. அப்படி இல்லை, இந்த படம் வந்து பெண்கள் வந்து எதனால் போய் ஏமாந்து போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்படிலாம் போய் அவங்க வந்து ஒரு இதாக கதை சொல்லலை, எப்படி ஏமாந்து போறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து ஏமாத்துறது ஒரு ஆண் தானே. அந்த ஆண் எல்லார் வீட்லயும் இருப்பாங்கல்ல, அந்த பெண்கள் எல்லார்கிட்டையும் சொல்லலாம்ல, டே அண்ணா, டே அப்பா, டே மாமா, அந்த மாதிரிலாம் பண்ணாதான்னு சொல்லி சொல்லலாம்ல. ஏன் அதே பெண்கள் யாரும் இல்லை? இப்போ காலமே கெட்டு போய் கிடக்குல்ல. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை, எவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு. இப்போ ரொம்ப கெட்டு போயிருக்கு. இந்த இது வந்து நல்லா பார்க்கணும். தயவு செஞ்சு பெண்கள் தயவு செஞ்சு வந்து பாருங்க. 18+ இல்லை, எல்லாருமே வந்து பார்க்கணும். ஓகே, மூவி எப்படி இருக்கு? மூவி செம்மையாக இருக்கு. மியூசிக் உண்மையாகவே அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. நல்லாவே பண்ணியிருக்காரு. ரேட்டிங் எவ்வளோ? 10க்கு 10 கொடுக்கலாம். வாய்ஸ் எல்லாமே வாயில் எச்சி ஒழுதுன்னு அது என்ன சொல்லு விட்டுன்னு பார்த்தானுங்க. அவ்வளவு ஒரு நல்ல ஜாலியான படம். இன்னொன்று என்னன்னாக்கா, இது வந்து நம்ம காமெடிக்கு என்ன வேணால் சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் படம் உண்மையிலேயே இன்னைக்கு சமூகத்தில் நடக்கின்ற அவலங்களை அப்பட்டமாக தோல் உரித்து காட்டியிருக்க படம் தான் இந்த படம். தாராளம், கண்டிப்பாக லவ்வர்ஸ் பார்க்கணும். ஏன்னா நிறையா ஹோட்டல் ரூம்ஸ்லாம் இன்றைக்கி பயங்கர பிஸி. இன்றைக்கி என் சொந்தக்காரங்களாம் ஊர்லேருந்து வராங்க, ஒரு கோயிலுக்கு போகிறதுக்காக ரூம் புக் பண்ணலான்னு போனாங்க. இல்லைங்க, ரூம் எல்லாமே புக் ஆகிடுச்சு அப்படின்னாங்க. அதனால் அந்த ரூம் புக் பண்ணுறவங்க எல்லோரும் தயவு செஞ்சு இந்த ஃபயர் படத்தை வந்து பாருங்கள். பார்த்தீங்கன்னாக்கா இனிமேல் நீங்கள் ரூம்லாம் புக் பண்ணவே மாட்டீங்க. ஆமாம், இங்கே இருக்கலாம். மீன்ஸ் டிக்கெட் மட்டும் கொடுத்துட்டு ஜாலியாக இருக்கலாம் அப்படி அந்த எண்ணம் இல்லை. நீங்கள் திருந்துறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஃபயர் படம் பார்த்தீங்கன்னாக்கா அது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். உண்மையிலே தாங்க எல்லா சீனும் என்ஜாய் பண்ண. அந்த ஒரு இல்லை ஹீரோ பாலா, அந்த பாலா என்ஜாய் பண்ணதை விட நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். ஏன்னு கேளுங்க, பிக் பாஸுக்கு போயிட்டு வந்தாலே யாருமே உருப்பிட மாட்டாங்க. ஏன்னா மனசுக்குள்ளே வந்து அந்த நயவஞ்சகம் தான் வரும், கொஞ்சம் நல்ல புத்தியே வராது. அப்படி நல்ல புத்தி இல்லாதால தான் அதே மாதிரி அந்த பாலாவுக்கு இந்த படத்தில் நல்ல புத்தியான கேரக்டர் இல்லை. அதனால தான் அந்த கேரக்டரை வந்து ஆதின்ற காசின்ற கேரக்டர் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த தம்பி நல்லா வாழ்ந்துருக்காங்க. இந்த மாதிரி கண்டிப்பாங்க. ஏன்னா இந்த படத்தில் வந்து பொதுவாகவே டேரக்டர் வந்து தேனை கொடுத்து நக்குங்க அப்படின்னு சொல்லியிருப்பார் போல. ஆனால் அந்த படத்தில் ஹீரோ வந்து தேன் பாட்டில் போய் வந்து குடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி படத்துக்கு வந்து தேவையான கருத்துக்கள் எல்லாமே இருக்குது. ஃபயர் பார்த்தீங்கன்னாலே உங்கள் மனசுக்குள்ளே ஒரு ஃபயர் இருக்கும். படம் சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் ஆனாலும் செகண்ட் ஹாஃப் பயங்கரமாக வேறு மாதிரி இருக்குது. தயவுசெய்து பேரண்ட்ஸ் குழந்தைகளை கூப்பிட்டு வர வேண்டாம். நீங்கள் பேரண்ட்ஸ் வந்து
இதுக்கு ஏற்ற மாதிரி என்ன கருத்து சொல்லியிருக்காங்க? எஸ் இப்போ நடக்கிற விஷயத்த அப்படியே ஓப்பனாக காமிச்சிருக்காரு. அந்த போல்ட்னஸ் எப்படி காட்டியிருக்காங்க? இது மாறி இருக்கா? அது ஏன்னா உண்மை கதை சொல்லியிருக்காங்க, எஸ் அப்படியே கொண்டு வந்திருக்காங்களா இல்லை படத்தில் மாறும்? அதாவது எனக்கு இதோட கரு என்ன அப்படின்னு தெரியல. பட் எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இதுவாக தான் இருக்குது. நிறைய பெண்கள் ஏமாந்துட்டு இருக்காங்க. ஆனால் ஏமாந்த பெண்கள் இது ஏமாற்றமாக எடுத்துக்காமல் அடுத்து நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, நமக்கு பின்னாடி அப்பா அம்மா இருக்காங்க, அதை நினச்சி நம்ம வந்து போல்டாக ஃபேஸ் பண்ணணும். எது வெளியில் தெரிஞ்சால் என்ன, இதுக்கு மேலே நம்ம சரியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபேஸ் பண்ண தெரியணும். ஆக்சுவலாக தற்கொலை அப்படிங்கிறது எதுக்குமே தீர்வு கிடையாது. அந்த தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் ரொம்ப மனசோடைஞ்சு போகும். அவங்களுக்கு பின்னாடி ஒரு குடும்பம் இருக்குன்னு ஒரு யோசனை கூட இல்லாமல் இந்த ஆண்கள் ஏன் இப்படி பண்ணுறாங்க, இந்த மாதிரியான ஆண்கள் ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு வருத்தம். இதுதான் அந்த கதையை சொல்லியிருக்காங்க. பெண்கள் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். பெண்களுக்கான முழுக்க முழுக்க பெண்களுக்கான படம் தான். இது வந்து பெண்களுக்கான படம். எஸ். February 14 ரிலீஸ் ஆனது எப்படி பார்க்குறீங்க? எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த நாள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஓகே, ஏன்னா இப்போ ஜோடியாக வராங்க, அதை பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் அவேர்னஸ் கிடைக்கும் நினைப்பாங்க. எங்கெங்க பிரேக்கப் ஆகலாம் தெரியலைங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் இதில் நடந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்னதாக கூட தெரியாமல் நடந்திருக்கலாம். ஒருவேளை வந்து தப்பாக பிரேக்கப் நடக்கலாம், ஒருவேளை வந்து சரியாக பிரேக்கப் எடுக்கலாம். இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் பிரேக்கப்டி யாராவது நினச்சிங்க அப்படின்னா அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் முன்னாலேருந்து அது இது நாள் வரைக்கும் என்ன நடந்ததுன்னு யோசிச்சுட்டு பிரேக்கப் பண்ணுங்க. அப்படி சேரணும்னு நினச்சாலும் யோசிச்சுட்டு சேருங்க. கதையில் கொண்டு போன விதங்கள் ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் எப்படி பண்ணியிருக்காங்க? ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லாமே ட்விஸ்டாக இருந்துச்சு. அடுத்து என்னன்ற மாதிரி இருந்துச்சு. படமாக பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆஃப்டர் லாங் டைம் நல்ல ஒரு சோஷியல் காஸ்டோட மெசேஜோட படம். அண்ட் எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிடிக்காதான். ஏன்னா சில பேர் வந்து ஆப்போசிட்டாக கூட பேசுவாங்க. ஏன் இவ்வளோ கிளாமர் காமிச்சிருக்கீங்க, ஏன் இப்படி காமிச்சிருக்கீங்க, ஏன் அப்படி காமிச்சிருக்கீங்க, இதெல்லாம் சொல்லுவாங்க. பட் ஓகே, ஒரு படமாக நீங்கள் சோஷியல் மெசேஜ் தான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து நான் சொல்லுவேன். அண்ட் மோரோவர் வந்து பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு, மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு, எல்லா ஹீரோயின்ஸும் சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வேற எதாவது கேட்கணுமா? பிளே பாய் அந்த கேரக்டர் தான் ப்ளே பண்ணியிருக்காரு. எனக்கு பாலாவா தெரியல, நான் காசியாக தான் பார்த்தேன். ஒரு காசியாக ஒரு வில்லனா ஒரு நெகட்டிவ் ஷேடாக வந்து ப்ளே பண்ணும்போது நமக்கு அவ்வளோ ஹேட்டர்ஸ் வரும். ஒன்றெல்லாம் நடிக்கவே தெரியாது, நீ யாரா இந்த சினிமாவுக்கு அப்படி புதுசாக வந்திருக்கா அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒரு பர்சனாக ஹி நெயில்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு கேரக்டர் வைஸ் ஒரு அசோசியேஷன் பண்ண முடியாமல் எவ்வளோ இன்டெப்த்தாக வந்து ஆக்டிங் அவர் ஃபேஸ் பண்ணியிருக்காரு, எப்படி அவர் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு தான் மேட்ரு. முக்கியமாக டான்ஸு, அவருக்கு டான்ஸ் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். நடிப்பு மனசில் லேர்ன் பண்ணிட்டு வந்திருக்காரு. முக்கியமாக அவரோட ஃபிட்னஸ் தான் அவர் இது வரைக்கும் இங்கே கொண்டு வந்திருக்கு, நடித்திருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அஸ் அ பர்சனாக பார்க்கும்போது ஒரு படமாக பார்க்கும்போது 18+ கண்டென்ட்ஸ் இது தேவையில்லை அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாமே அந்த படத்துக்கு தேவை தான். பட் ஏன்னா என்ன கொஞ்சம் அந்த கிளாமர் சீன்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். அது கொஞ்சம் பார்க்கும்போது ஒரு மாதிரி கூசும். பட் ஓகே, ஏற்றுக்கிறது கஷ்டம் தான். பட் இருந்தாலும் ஏற்று தானே ஆகணும். சினிமா பார்க்கும்போது ஏற்று தானே ஆகணும். நம்ம எப்படி நியூஸில் பாலிமரெலாம் பார்க்கணும். ஹீவன் காசினான் ஒரு 2 பெண்களை ஏமாற்றி ரேப் பண்ணி கொண்டு விட்டான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அது மாதிரி தான் எதுவும்.